ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியாசம். இன்னைக்கு மகாநதியில் என்ன நடக்குது பார்த்தோன்னா, ரெண்டு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யமுனா விஜய் கிட்ட காவேரி நிவினோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் ரொம்ப சிரிக்கிறாங்க. ஏன் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி நான் யமுனா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யமுனா வந்து சொல்கிறா, இல்லை நிவினும் காவேரி இன்னும் பழைய ரிலேஷன்ஷிப் லவ்வில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் வந்து காவேரி உங்ககிட்ட வர மாட்டேங்களான்னு சொல்கிறாங்க. நிவின் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவன், அவன் எண்ணத்தை ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி யமுனா சொல்கிறான். அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, நிவின் ரொம்ப தப்பானவன் இல்லை, நீ தான் தப்பானவன், உன் எண்ணெய் தான் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தோன்னா வந்து, காவேரி வீட்டில் அவங்க எல்லாம் நைட் ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மறுநாள் பசுபதி வந்து வீட்டை காலி பண்ணி ஆகணும், இந்த பொருளை தூக்கி எல்லாரும் வெளியே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காவேரி வந்து சொல்கிறாங்க, வீட்டு திறந்து போட்டுருந்தா தெருவில் போகிறோம் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ராகினி சொல்கிறேன், நாயா அப்படிங்கிறதுக்கு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நான் தான் டேரெக்டாக சொல்கிறேன்ல, நீ நாய் தான், வீடு தந்து வச்சுன்னா நீ பாருன்னு உள்ளே வந்துடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதி கோவத்தில் வாயமோடு ஒரு நாள் தங்க வச்சுன்னா இவங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வெளியே போங்க, இந்த பொருளத்துக்கு வெளியே போட சொல்லி அவங்களோட ஆள்கிட்ட சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப கோமாய் கையில் இருக்கிற ஏதோ ஒரு வெப்பன் எடுத்து அவங்கள ஃபுல்லாக தாக்குறாங்க. அப்படி தாக்குற டைம் பசுபதி கூட வந்த ஆளில் ஒருத்தருக்கு கையில் ஸ்க்ராட்ச் ஆகி ரத்தம்லாம் வருது. போலீஸ் அந்த டைமில் உள்ளே வந்துடுறாங்க. ஏன் இப்படி நடக்குது, என்ன ஆச்சு அப்படி சொன்னேன். பசுபதி சொல்கிறேன், பாருங்கள் எங்கள் வீட்டை எங்களுக்கு பேருக்கு தர சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு அராஜகம் பண்ணுறாங்க, பாருங்கள் என்னோட ஆளுங்களுக்குலாம் அடித்து கையில் ரத்தம் வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் காவேரிக்கிட்ட ஏமா இப்படி பண்ணுறேன், ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடகத்தை முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.